இக்காணொளியை காணும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் பெண்கள் சமுதாயத்திற்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இக்காணொளி உங்களுக்காக. நீளும் கைகளை பார்த்து அலறினாள் பெண்ணொருத்தி, அது அன்பில் அரவணைக்க வந்த தன் தந்தையின் கைகள் என்று அறியாமல். நாளுக்கு நாள் பெண் பெருமை, பெண் உரிமை, பெண்கள் நம் நாட்டின் கண்கள், பெண்களுக்கு முதலுரிமை என்று ஏராளம் கூறினாலும் ஏளனத்திற்குரியவர்களும் பெண்களே. இதற்கெல்லாம் ஆண் சமுதாயம்தான் காரணம் என்று நான் கூறினால் மட்டும் அது மிகையாகாது. பாரினையாளும் பெண்களுக்கு வீட்டினையாள்வது கடினமல்லவே. வீட்டை திருத்தினாலே நாடும் திருந்துமா? பிடித்த நிறத்தினில் தொடங்கி விளையாடும் விளையாட்டு, பழகும் பழக்க வழக்கம், நடக்கும் நடையழகு வரை ஆணுக்கு தனி, பெண்ணுக்கு தனி. நான் பெண்மை பேசவில்லை, சம உரிமையும் பேசவில்லை, சமத்துவம் சொல்லிக் கொடுக்கவும் கேட்கவில்லை. வேதம் என்ற பெயரில் வேதம் சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்கிறேன். நீங்கள் வளர்ந்தவாறு அவர்களை வளர்க்காதீர்கள், அவர்கள் பிறந்தவாறே அவர்களை வளருங்கள். பேதமில்லாமல் எதை சொல்லிக் கொடுத்தாலும் ஒன்றையே சொல்லிக் கொடுங்கள், அதுவும் ஒன்றாகவே சொல்லிக் கொடுங்கள். மணித்துளியெல்லாம் மனை கடமை, நாட்களெல்லாம் குடும்பத்திற்காக நடைப்பயணம், மாதம் மாதம் மாதவிடாய், வருடமெல்லாம் வாய்ச்சொல் கேட்டல் மட்டுமே வாழ்க்கை என முடங்காமல் புதுமை பெண்களாக புத்துயிர் பெற்று புதிய சமுதாயம் உருவாக்குவோம். ஆணினம் பெண்ணினம் என இரண்டினம் இல்லை, எல்லாம் மனித இனம் என சொல்லி வளர்ப்போம். கருவறையில் இருந்தாலும் அதற்கிணையான வகுப்பறையில் இருந்தாலும் பேதமில்லா நடைமுறை பழக்குவிப்போம். புதுமை பெண்களாக புதிய சமுதாயம் உருவாக்க கைகள் கோர்க்க அழைக்கிறேன். வாருங்கள். உங்களை அழைத்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் ஹரிணி, ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியிலிருந்து எனது பெண் குரல்.